Hey guys, this is Paul Dabba. பிக் பாஸ் தமிழ் சீசன் நாளைக்கு அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு இந்நேரம் பாதி கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த ரூமர் கண்டஸ்டன்ட் நான் பிக் பாஸ்க்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பால் டப்பா ரீசெண்டாக காத்து மேலே சாங் எல்லா பேருமே கேட்டிருப்பீங்க. அண்ட் அந்த சாங் மட்டும் இல்லாமல் மகாரிசி சாங்கும் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் தான் அந்த சாங் எழுதி ரைட் பண்ணது. ஸோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிக்கு இருந்துச்சு. இப்போ அந்த ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல, இப்போதைக்கு எனக்கு முக்கியமான ஷோ இருக்குது சென்னையில் 20ஆம் தேதி, அதுதான் எனக்கு முக்கியம், அங்கே எல்லா பேருமே நான் பார்க்குறேன், பிக் பாஸ்க்கு நான் வரலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ அக்டோபர் 20க்கு அப்புறம் இவர் ஒயில்ட் கார்டில் வருவாரான்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கேட்கலாம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒயில்ட் கார்டில் வரமாட்டார். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவருக்கு ஷோ இருக்குது. ஸோ இந்த சீசன் இவர் வரப்போகிறது கிடையாது. இவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கும். ஸோ இவர் சிங்கிங்கும் நல்லா பண்ணுவார் அண்ட் டான்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆடுவார். ஸோ சிங்கிங் ப்ளஸ் டான்சிங், அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு ரேப்பர் வந்தாலே பயங்கர கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். அசல் கோலராக இருக்கட்டும், நெட்சனாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் இவரும் இருந்திருப்பார். ஸோ இவர் மிஸ் ஆகிறதுக்கு அவர் நல்லது, பட் ஆடியன்ஸ்க்கு அது போரிங்காக இருக்கும்.